அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதிர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் இரக்கம் உண்டாகட்டுமாகுக. அருமையான நேயர் பெருமக்களே, இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது முடிவு நாள் நெருங்கும் போது. மனிதன் இந்த உலகிலே வாழ்கிற பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் முடிவு நாள் என்பது இருக்கத்தான் செய்கிறது. மனிதனுடைய முடிவு நாள் என்பது அவனுடைய ஆயுட்காலம் நிறைவுபடுத்தப்படுகிற ஒரு காலமாக இருக்கிறது. ஆனால் இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவது, இந்த உலகமே முடிவை பெறுகிற நாள் எப்போது, இந்த உலகமே அழிந்து போய்விடக்கூடிய நாட்கள் எப்போது நெருங்கும், அதற்கு சில அடையாளங்கள் இருக்கிறது. அதை ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகிலே பார்த்து விட்டால் உலகம் அழியும் நாள் வெகு விரைவில் வர இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2 விஷயங்களை இங்கே பதிவு செய்கிறார்கள். விபச்சாரமும் மதுவும் பெருகிவிடும். விபச்சாரம் வெளிப்படையாக செய்கிற நிலை ஏற்படும். மது வெளிப்படையாக குடிக்கக்கூடிய நிலை ஏற்படும். இப்படி பகிரங்கமாக செய்யப்படுகிற காலத்தை நீங்கள் பார்த்தால் இந்த உலகம் அழிந்து விடக்கூடிய நாள் உங்களுக்கு அருகாமையில் வந்துவிட்டது என்பதற்கு அடையாளம். நாம் இந்த உலகத்தை விட்டு அழிஞ்சு போயிடுவோம் அப்படிங்கிறது இங்கே பேச வரலை. மாறாக இந்த உலகத்திலே அதிக நாட்கள் வாழ வேண்டும், இந்த உலகத்திலே சந்தோஷமாக நினைத்தபடி ஆசைகளை அனுபவித்து வாழ வேண்டும் என்று நிறைய நபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இறைவன் சொல்லுகிற விஷயம் என்னவென்று சொன்னால், நபி அவர்கள் வற்புறுத்தி சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், உலகிலே விபச்சாரமும் மதுவும் பகிரங்கமாக ஆக்கப்படுகிற பொழுது உலகம் அழியக்கூடிய நாள் நம்மை நெருங்கிவிட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான நேயர் பெருமக்களே, குறிப்பாக விபச்சாரமும் மதுவும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள். இன்றைக்கு விபச்சாரம் குறிப்பாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்திய திருநாட்டிலே பகிரங்கமாக தொழிலாக நடத்தப்படுகிறது. சில மாநிலங்களிலே அந்த விபச்சாரம் செய்வதற்கு அனுமதியும் அளிக்கப்படுகிறது. அனுமதி அளிக்கப்பட்டு உங்களுக்கு எப்படியெல்லாம் வாழ விருப்பமோ, எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்க நீங்கள் நாடுகிறீர்களோ, அதுபோல உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு நீங்கள் வாழ்ந்து கொள்ளலாம் என்று அரசாங்கம் அனுமதி அளித்து விபச்சாரம் நடைபெறுகிற சில இடங்களை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் மது, இன்றைக்கு அரசாங்கமே மது விற்பனையை துவங்கி, குடிமகன்களே வந்து உங்களுக்கு தேவையான சாராயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு தேவையான ஒயின்களை நீங்கள் பெற்று போதைக்கு நீங்கள் அடிமையாகி உங்கள் குடும்பத்தை நடுத்தெருவிற்கு நிறுத்துகிற அளவிற்கு நீங்கள் மாறிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு ஒவ்வொரு மாநிலங்களிலும் அரசாங்கமே என்ன செய்கிறது, இந்த மதுவை விற்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இதுவும் இந்த யுகம் அழியக்கூடிய அடையாளங்களில் ஒன்றாக இருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் விபச்சாரம், திருமணம் முடித்த ஆண் விபச்சாரம் செய்தால் அந்த மனிதனை கல்லால் அடித்து தண்டனை கொடுப்பது, திருமணம் முடிக்காத ஆண் விபச்சாரம் செய்துவிட்டால் சாட்டையால் அடித்து தண்டனை கொடுப்பது என்கிற ஒரு கண்டிஷன் இருக்கிறது. அதே சமயத்தில் மது ஒருவன் குடித்து விட்டால், அவன் போதைக்கு அடிமையாகிவிட்டால் அவன் ஹராமை சுமந்தவனினுடைய வரிசையிலே சேர்க்கப்படுகிறான். அவனுக்கென்ற சில தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது. அருமையானவர்களே, இங்கே நாம் 2 விஷயங்களை யோசிக்க வேண்டும். விபச்சாரம் செய்வதன் மூலமாக பல நோய்களுக்கு அடிமைப்பட்டு நாம் சிக்கி சிதற வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு விடுகிறது. அதே நேரத்திலே இரண்டாவதாக நபிகள் நாயகம் கூறுவார்கள், மது
வழக்கமாக்கப்பட்டு விடுகிறது. ஒரு காலத்தில் மது குடிப்பதாக இருந்தால் பெரியவர்களாக இருக்கட்டும் சிறியவர்களாக இருக்கட்டும் கொஞ்சம் மறைஞ்சிருந்து யாருக்கு தெரியாமல் போய் குடிச்சிட்டு அந்த பாட்டிலை எங்கேயாவது தூக்கி போட்டு வந்துடக்கூடிய ஒரு காலத்தை பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி குடிமகன்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், தனக்கு தேவையான சரக்குகளை எல்லாம் வாங்கி வீட்டிலேயே ஃப்ரிட்ஜில் வச்சு தேவைக்கு எடுத்து குடிக்கக்கூடிய கலாச்சாரம். அதில் இன்றைக்கி உள்ள காலத்தில் எப்படின்னு கேட்டால், ஆண்கள் தான் குடித்து கொண்டு தன் வாழ்க்கையை சீரழிக்கிறார்கள் என்று நினைத்தால், சில பெண்களும் இந்த அடிமை தனத்திலே இந்த மதுவின் மீது மோகம் கொண்டு தன் வாழ்க்கையை சீரழித்து கொள்கிற ஒரு நிலை இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டு காட்டுவார்கள், இந்த உலகத்தில் நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய், ஆனால் இந்த உலகம் உன்னை விட்டு மிக விரைவில் அழியக்கூடியதாக இருக்கிறது. விபச்சாரமும் மதுவும் பகிரங்கமாக நடைபெற்றால் உன் வாழ்க்கை சீரழிவதற்கு காரணமாகிவிடும் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்து கூறுவார்கள். ஆகையினால் நாம் அத்தகைய ஹராமான காரியத்தை செய்யாவிட்டாலும் நமக்கு தெரிந்தவர்கள் அத்தகைய ஹராமான காரியங்களை செய்தால் தடுத்து நிறுத்துவது நமது கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.